Hi friends, welcome to Cook with Sukku. Taste the magic of Sukku's Kitchen. இன்னைக்கு நாம ஒரு சீசனல் ரெசிபி தான் பார்க்க போறோம். மாங்காய் இல்லாம சம்மரை கடந்து போக முடியாது. நம்ம சேனல்லையும் ஒரு மாங்காய் ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நான் சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மாங்காயை கழுவி நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாங்காயோட 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த தொக்கு பதங்கிறது நல்லா வரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நான் ஒரு துணியை விரித்து வச்சுருக்கேன். இந்த மாங்காயெல்லாம் அதில் நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேன் காற்றுலையே நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இந்த மாதிரி உலர்த்தி எடுத்துக்கோங்க. இது மாங்காயில் இருக்க எக்ஸ்ட்ரா ஈரத்தை உறிஞ்சிக்கும். அடுத்ததாக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இதை மிதமான சூட்டில் வெறும் வாணலியில் வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு, நல்லா வாசமும் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நான் 1½ டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இந்த உப்பையும் நாம் வெறும் வாணலிலே வறுத்து எடுத்துக்கலாம். இது உப்பில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸ் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாங்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அரைச்ச பவுடர் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2½ டேபிள் ஸ்பூன் ஹீப்டு டேபிள் ஸ்பூனில் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வாணல் அடுப்பில் வச்சுட்டு 30 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் இந்த ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த எண்ணெயை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு தான் நம்ம அந்த மாங்காயில் சேர்க்க போகிறோம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு டைட்டாக கட்டி 3 நாள் நம்ம வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் 3 டேஸ் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாங்காய் ஊறி எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். வாங்க 3 டேஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது இதை நான் 3 டேஸ் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாங்காய் எந்த அளவுக்கு ஊறி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.